வெல்கம் டு Sarawin Samayal. இன்றைக்கி நாம் ஹோட்டல் கடை ஸ்டைலில் ஆப்பம் மாவு எப்படி அரைச்சி ஆப்பம் எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். Sarawin சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்பம் மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் ரேஷன் கடை பச்சரிசி 1 டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் இட்லி அரிசி கடையில் நான் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், மொட்டுளுந்து, ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் பழைய சாப்பாடு. நான் காப்படி டம்ளரில் 1 டம்ளர் ரேஷன் கடை பச்சரிசி நான் எடுத்துருக்கேங்க. அதே டம்ளரில் நம்ம இட்லி அரிசி கடையில் வாங்கியிருக்கீங்கன்னா அதை தள்ளத்தட்ட 1 டம்ளர் இட்லி அரிசி நான் போட்டிருக்கேன். அப்புறம் இதே டம்ளரில் நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் நீங்கள் உளுந்து போட்டிங்கன்னா போதும். ரொம்ப போடணும் இல்லை, 1/4 டம்ளர் மட்டும் போடுங்க. 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு இப்போ நாம் இதை ஊற வச்சிடலாம். இதை நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊறணுங்க. நல்லா இது ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நம்ம ஊற வச்சிடலாம். அப்படியே பாருங்கள், நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இதை நல்லா நம்ம ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம், வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நான் 3 முறை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பழைய சாதம் மத்தியானம் வடித்த சாப்பாடு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் நைஸாகிற வரைக்கும் ஆட்டிக்கலாம். முதல்ல ஒரு கப்பு பழைய சாதத்தை போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக மைய அரைச்சி விட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கொஞ்சம் மைய அரைச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி இது கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக அரிசி போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க. பாருங்க, நம்மளுக்கு வாக்காடு வெந்து நல்லா அரைச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க வெங்காயம் போட்டுடலாம். நான் டேரெக்டாக நான் அப்படியே போகிறேங்க. நீங்கள் வேணும்னா தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் மாவு ஆட்டினதுக்கப்புறம் தேங்காய் பாலாக எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் இப்போ தேங்காய் துருவி நான் போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைட்டுங்க. ஆப்பத்துக்கு நல்லா நைஸாக அப்படியே சைனிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆப்பம் பஞ்சு போன வரும். நல்லா நைஸாக ஆட்டணுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, நல்லா மாவு நைஸாக நோன்னு அரைச்சிருச்சுங்க. அதில் நம்ம லாஸ்ட்டாக தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஆப்பம் பொருள் நல்லா டேஸ்ட்டாக அந்த தேங்காய் பூவோடு கிடைக்குங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வேணாம், ரொம்ப அப்படியே நைஸாக வேணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் ஃபஸ்ட்டே நல்லா மிக்சியில் அடித்து அந்த பாலை மட்டும் எடுத்து கலக்கிக்கோங்க. நீங்கள் நான் அப்படியே தேங்காய் திப்பியாக தான் போட்டிருக்கிறேன். ஒரு அளவுக்கு தான் போட்டிருக்கேன், ரொம்ப திப்பியாக போட்டுருக்காங்க. மாவு இப்போ நல்லா நைஸாக நம்மளுக்கு கலந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். மாவு பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பாருங்கள், ஒரு பிஞ்சல் பலகார சோடா உப்பு அதை நான் போட்டுக்கிறேங்க. நல்லா மாவு அப்போ தான் நல்லா பொங்கி வரும். கூட அப்புறம் ஒரு தேக்கரண்டி உப்பு, நல்லா உப்பு போட்டு கலக்கிக்கோங்க. ஒரு நைட்டு ஃபுல்லும் நல்லா உப்புனா தான் காலையில் ஆப்பம் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா வரும், டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா நான் உப்பு சோடா உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சிட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், 1 டே நைட் ஃபுல்லும் நான் மாவு புளிக்க வச்சுருக்கேன். நல்லா உப்பு எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா இப்படி பொங்கி வந்தால் தான் நம்மளுக்கு ஆப்பம் நல்லா பஞ்சு போல் வரும். ஆப்பா கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் நான்ஸ்டிக் தான் வச்சுருக்கேன். இரும்பு கடாயும் கூட நீங்கள் வச்சு ஊற்றலாம். லைட்டாக சூடாகட்டும். அடுப்பு பற்ற வச்சு கடாய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இதில் நான் 2 கரண்டி மாவு விட்டுக்கிறேன். விட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க.
ஆயில் லைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு செகண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. காரம் நல்லா நடுமுறை வந்து நடுவில் உப்புன மாதிரி வந்துருக்கு பாருங்க. லைட்டாக அப்படியே சுற்றி விட்டு கூட வந்து நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் வடித்து சர்க்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாராவின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.